சூனியக்காரியின் சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க முயன்ற இளவரசர் மறுபடியும் அகப்பட்டுக் கொண்டான். மறுநாள் இரவு ஷராஜத் ஷாரியரிடம் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். சூனியக்காரியின் சூழ்ச்சியை மறைந்திருந்து கேட்ட இளவரசர் ஹாரிஸுக்கு மரண பயம் ஏற்பட்டது. இந்திய மன்னரின் வம்சவழி என்று கூறிய பெண் ஒரு சூனியக்காரியா? இங்கிருந்து முதலில் நாம் தப்பித்தால் போதும் என்று இளவரசர் ஹாரிஸ் தன் குதிரையை வேகமாக ஓட்டினார். வழியில் ஒரு குகையை கண்டார். தற்போது நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு இது ஒரு மறைவான இடமாக இருக்கும் என்று எண்ணி அந்த குகைக்குள் அவர் தஞ்சம் புகுந்தார். 2 இரவுகள் ஓடியது. இளவரசர் ஹாரிஸ் 3ஆம் நாள் தன் குகைக்கு வெளியே ஒரு புகை மண்டலத்தை கண்டார். அந்த புகை மண்டலத்தில் இருந்து ஒரு அழகிய பெண் வெளியே வந்தாள். இளவரசர் மீண்டும் நம் சூனியக்காரியிடம் மாட்டிக்கொண்டோம் என்று பயத்தில் அஞ்சினார். அவள் தன் தோற்றத்தை சாதாரண பெண் போல் மாற்றிவிட்டு குகைக்குள் நுழைந்தாள். பயப்பட வேண்டாம் மானிடனே, நான் இந்த காட்டை பாதுகாக்கும் தேவதை. உன்னை பாதுகாக்கவே நான் இங்கே வந்துள்ளேன். உன் குதிரையின் கண்களில் நான் செல்லும் பாதையை காட்டுகிறேன். நீ இந்த காட்டை விட்டு நல்லபடியாக வெளியேறி நீ சென்று அடைய வேண்டிய இடத்தை நீ அடைவாய். பிறகு அந்த பெண் கூறியது போலவே தன் குதிரையின் உதவியுடன் தன் ஆட்கள் இருக்கும் இடத்தை அடைந்தார் இளவரசர் ஹாரிஸ். அத்துடன் கதையை முடித்தார் கிரேக்க மன்னரின் அமைச்சர். ஆனால் அமைச்சரே, இளவரசர் ஹாரிஸ் தான் உயிர் பிழைத்து விட்டாரே. பிறகு ஷாம் தேச மன்னர் அமைச்சருக்கு கொடுத்த தண்டனை தவறான தீர்ப்பல்லவா? மன்னரே, அவர் தன் சாமர்த்தியத்தால் தான் தப்பித்தார், அமைச்சரின் உதவியுடன் அல்ல. எனவே அமைச்சருக்கு கொடுத்த தண்டனை சரியானதாகும். உங்களை பாதுகாப்பது என் கடமை. நீங்கள் மருத்துவர் டூபானுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். இது என் தாழ்வான வேண்டுகோள். அமைச்சரே, உங்களுடைய ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் மருத்துவர் டூபானை அரசபைக்கு அழைத்து வாருங்கள். குதிரையில் அமைதியாக சென்று கொண்டிருந்த மருத்துவரை போர் வீரர்கள் சுற்றி வளைத்தனர். மருத்துவர் டூபான் கைது செய்யப்பட்டு அரசபைக்கு அழைத்து வரப்பட்டார். நாம் ஏன் கைது செய்யப்பட்டோம் என்று மருத்துவர் டூபானுக்கு குழப்பமாக இருந்தது. இங்கு என்ன நடக்கிறது? நான் என்ன குற்றம் செய்தேன்? என்னை ஏன் நீங்கள் கைது செய்தீர்கள்? நான் மன்னரை சந்திக்க விரும்புகிறேன். நீ மன்னரை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதற்காக உன்னை கைது செய்து உனக்கு மரண தண்டனை கொடுக்க சொன்னதே மன்னர் தான். இது மன்னரின் கட்டளைதான். இல்லை, இந்த குற்றத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் அவருக்கு மருத்துவம் செய்வதற்காகவே இங்கே வந்தேன். நான் அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நாங்கள் தனிமையில் சந்தித்திருக்கிறோம். அந்நேரத்தில் அவருக்கு மருந்து என்று நான் விஷத்தை கொடுத்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? ஆனால் என் எண்ணம் அதுவாக இல்லை. அவரை குணப்படுத்துவதற்காகவே நான் இங்கே வந்தேன். மன்னரை சந்திப்பதற்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்கள். மருத்துவர் டூபானுக்கு அரசரை தனிமையில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மன்னரே, நான் நிச்சயமாக எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனால் நீங்கள் வழங்கிய தீர்ப்பிலிருந்து தாங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். எனக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு முன்பாக நான் 2 தாழ்வான நிபந்தனைகளை உங்கள் முன் வைக்கிறேன். இதுவே என் கடைசி ஆசை. பல மருந்துகளின் குறிப்புகளை எழுதி வைத்துள்ள என் மருத்துவ புத்தகத்தை ஒரு நல்ல மருத்துவரிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். என் புத்தகத்தில் 16வது தலைப்பில் 30ஆம் பக்கத்தில் நான் நிரபராதி என்பதற்கான சில அத்தாட்சிகளை விட்டு வைத்துள்ளேன். அதை நீங்கள் என் மரணத்திற்கு பிறகு பார்க்க வேண்டும். அதை நீங்கள் பார்த்தால் என் மீது நிச்சயமாக இறக்கப்படுவீர்கள். மன்னர் வந்தவுடன் அனைவரும் மன்னருக்கு சிரம் தாழ்த்தினார்கள். பிறகு மன்னரின் உத்தரவின்படி மருத்துவர் டூபானுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. பிறகு மன்னர் மருத்துவர் டூபானின் மருத்துவ புத்தகத்தை படித்தார். அதில் எழுதப்பட்டிருந்த மருத்துவ குறிப்புகளை கண்ட மன்னர் மருத்துவர் டூபானின் அறிவாற்றலை கண்டு மிகைத்தார். சிறிது நேரத்தில் மருத்துவர் டூபான் கூடியது நினைவுக்கு வந்தது. அவர் அந்த புத்தகத்தில் 16வது தலைப்பில் 30ஆம் பக்கத்தை திருப்பினார்.
அதில் ஒரு இலை மட்டுமே இருந்தது. சில நொடிகளில் அந்த இலைகளிலிருந்து ஒரு விதமான வாசனை வெளியே வந்தது. அதை நுகர்ந்த மன்னரின் மூளை செயலிழந்தது. அடுத்த கணமே அவர் அனைவர் முன்னிலையில் கீழே விழுந்து துடித்து இறந்தார். அத்துடன் மீனவர் கிரேக்க மன்னரின் கதையை முடித்தார். கிரேக்க மன்னர் மருத்துவரை காப்பாற்றியிருந்தால் அவர் இவ்வாறு இறந்திருக்க மாட்டார். உங்களுக்கும் அதே விஷயம் பொருந்தும். இப்போது நான் உன்னை கடலில் வீசப் போகிறேன். அத்தகைய கொடூரமான காரியத்தை செய்யாதே. இம்மா அட்கோவை நடத்தியது போல் என்னை நடத்தாதே. பூதத்தின் வாக்குறுதியை நம்பி அதை விடுவித்த மீனவர் பூதம் வாக்குறுதியை நிறைவேற்றியதா அல்லது மீனவரை பழிவாங்கியதா?